அவர் ஒரு பேங்க் மேனேஜர். அவருக்கு 40க்கு மேலே வயசாச்சு. அவர் ஒரு நாள் ஃபோன் பண்ணி என்னை அர்ஜென்ட்டாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னார். நான் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டேன். நான் ஒரு தொழில் தொடங்கணும், அது சம்மந்தமாக உங்கள்கிட்ட விவாதிக்கணும், நான் ரொம்ப குழப்பமான மனநிலையில் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். சரி நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னார், நான் ஒரு வங்கியில் மேனேஜராக இருக்கேன், நான் நிறைய பேருக்கு லோன் கொடுத்துக்க பார்த்துருக்கேன், தொழில் செய்கிறவங்கெல்லாம் நல்லா சம்பாதிக்கிறாங்க. எனக்கு எல்லாருக்கும் வங்கி வேலை கனவாக இருக்குது, ஆனால் என் வங்கியில் லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கினாலும் நான் சொந்த தொழில் முனைவர் ஆகணும்னு தான் நினைக்கிறேன். அதனால் நான் நிறைய பயிற்சி வகுப்புகளுக்கெல்லாம் போயிருக்கேன், நிறைய புத்தகங்களை படிச்சிருக்கேன். எந்த நிறுவனத்துக்குள்ளே போனாலும் அந்த நிறுவனத்தில் நாம் நடத்தினா எப்படி சிறப்பாக நடத்த முடியும் அப்படின்னு கற்பனைகள்லாம் இருந்திருக்கேன். ஆனால் இவ்வளோ படித்தும் இவ்வளோ பார்த்தும் இவ்வளோ கேட்டும் எனக்கு தொழில் செய்யணும் அப்படின்ற ஆசை இருக்காலும் தொழில் தொடங்கிறதுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு கேட்டார். ஏன் பயமாக இருக்குது அப்படின்னு நான் கேட்டேன். தொழில் செய்யணும் அப்படின்னா முதலீடு போடணும், முதலீடு போட்டேன்னா அதில் லாபமும் வரும் நஷ்டமும் வரும், நஷ்டம் வந்துடுமோ அப்படின்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னார். நீங்களே பேங்க்கில் உட்காந்து நிறைய பேரை மிரட்டி லோன் கொடுத்தால் தானே, நீங்கள் பண்ணுறப்ப உங்களுக்கு என்ன பயம் அப்படின்னு நான் கேட்டேன். இல்லை, பணம் போட போகிறது என்னோடய பணம், அந்த பணம் போட்டு அந்த பணத்தை இழந்துட்டேன்னா நான் இத்தனை வருஷம் சம்பாதிச்ச காசு போயிடும், என் மனைவி சம்பாதிச்ச காசு போயிடும், குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொன்னார். நான் அவருக்கு ஒரு ஆன்சர் சொன்னேன். அந்த ஆன்சர் அவருக்கு மட்டும் இல்லை, இது எல்லாருக்கும் பயன்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் என்ன சொன்னேன், தொழில் செய்கிறப்ப நம்ம முதலீடாக பணத்தை மட்டும்தான் பார்க்குறோம். ஜென்ரலாக நம்ம அந்த மாதிரி பழகி வச்சுருக்கிறாங்க. ஆனால் அது இல்லை, தொழில் செய்வதற்கான ஒன் ஆஃப் த முதலீடு தான் நான் பணம் அப்படின்னு சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு லேடி இருக்காங்க. அந்த லேடி சிறந்த உழைப்பாளி. அவங்களுக்கு நிறைய இருந்தது டைம். அந்த டைம் கிடைக்கிறப்ப அவங்க சிறப்பாக உழைப்பாங்க. அந்த மாதிரியான லேடி. அவங்க ஒரு பணம் படைத்த நபரை ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் முதலீடு பண்ண சொன்னாங்க. அந்த அம்மா ₹1 கூட முதலீடு பண்ணல. ஆனால் அவங்க காலையில் 8 மணிக்கு சூப்பர் மார்க்கெட் திறந்து நைட்டு 9 மணி வரைக்கும் கடையில் உட்காந்துருப்பாங்க. அவங்க குடும்ப உறுப்பினர்கள்லாம் இருப்பாங்க. வர லாபத்தை 2 பேரும் பகிர்ந்துக்கிட்டாங்க. ஸோ இப்போ இந்த அம்மா கொண்டு வந்தது உழைப்பு அப்படின்ற திறன் தான். இன்னொருத்தர் இருக்கார். அவர் தூத்துக்குடியிலேருந்து வந்தார். ஒரு கோச்சிங் சென்டரில் ஃபெயில் ஆனவங்களுக்கு கிளாஸ் எடுக்கக்கூடிய கோச்சிங் சென்டரில் அவர் வாத்தியாராக இருந்தார். அவர் ஒரு நாளைக்கு ஒரு 3 கோச்சிங் சென்டரில் போய் அந்த கிளாஸ் எடுத்துகிட்டு வருவார். அவர் ஃபெயிலான மாணவனையும் பாஸ் பண்ண வைக்கக்கூடிய திறமை இருக்கக்கூடிய வாத்தியார். அவர் என்ன பண்ணார், 2-3 ஆண்டுகளில் நல்ல கான்டாக்ட் டெவலப் பண்ணார். அவர்கிட்ட போனால் நிச்சயமாக அந்த மாணவன் ஜெயிச்சிருவான் அப்படின்ற நம்பிக்கையை கோச்சிங் சென்டர் முதலாளிகளுக்கு கொடுத்தாரு, அந்த மாணவர்களுடைய தந்தைக்கு கொடுத்தாரு. அவர் பேர் ரொம்ப பிரபலமாச்சு. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு ஆள் முதலீடு பண்ண வந்தாங்க. அவரே ஓன் கோச்சிங் சென்டர் ஆரம்பித்தார். எனக்கு இன்னொரு நபரை தெரியும். அவர் திருநெல்வேலியிலேருந்து சென்னை வந்தார். அவர் என்னென்னா ஹோல்சேல் கடையில் அவருக்கு நிறைய அவர் ஊருக்கார நண்பர்கள் இருந்தாங்க. அவங்ககிட்டேருந்து பொருளை வாங்கி அன்றைக்கே அவர் விற்றுட்டு விற்காத பொருளை திருப்பி கொண்டு வந்து கொடுத்துருவார். விற்ற பொருளுக்கான காசை கொடுத்துட்டு போயிடுவார். அவரோட திறமை அப்படின்றது பார்த்திங்கன்னா விற்கும் திறன். எம்ஜிஆர் இருந்தார். அவரோட திறன் என்னென்னு பார்த்தீங்கன்னா மக்களை நேசிக்கக்கூடிய திறன். மக்கள் அவர் நேசித்தாங்க. கலைஞர் இருந்தார். அவருக்கு பேச்சாற்றலும் எழுத்தாற்றலும் இருந்தது. அந்த மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏதாவது ஒரு திறன் இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு நிறுவனத்தில் வேலை செஞ்சிட்ருக்கீங்க, உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு திறன் இருக்கும். உங்களை யாராவது பாராட்டியிருக்காங்கன்னா உங்களுக்கு ஒரு திறன் இருக்கும். அந்த திறன் என்ன அப்படின்றத நீங்கள் தான் யோசித்து கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு எதனால் பணம் கிடச்சிது, உங்களுக்கு எதனால் பலன் கிடச்சிது, உங்களுக்கு எதனால் பாராட்டு கிடச்சிது அப்படின்னு கேளுங்க. உங்கள் கூட படித்த நண்பர்களோட கேளுங்க. அவங்க கூட உங்களோட திறன் என்ன அப்படின்றத சொல்லுவாங்க. உங்களோட விலை போகக்கூடிய ஏதோ ஒரு திறன் இருக்கிறது. அந்த திறனை நீங்கள் பாலிஷ் பண்ணி மெருகேற்றி அந்த திறனை அதிக விலைக்கு விற்கிறதுக்கு தான் நீங்கள் ட்ரை பண்ணணும். இதை மட்டும் நீங்கள் செய்யணும். பணம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருட்டான விஷயத்தை பற்றி பேசக்கூடாது. பணத்தை வெறுக்கக்கூடாது. பணத்தை விரும்புறதுக்கான காரணங்களை தான் நீங்கள் தேடணும். பணத்தின் மீது ஆசையும் மரியாதையும் நீங்கள் ஏற்படுத்திக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு. அதை செய்ய வைக்கிறதா இந்த நோக்கம். பணமே பலம், பணமே புகழ், பணமே பேர், பணமே உறவு, பணமே வாழ்வு, பணமே உயிர், பணமே அன்பு, பணமே பண்பு, பணமே பகவான். அதனால் அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய திறன் என்ன அப்படின்றத யோசிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட், உங்களோட திறன் என்ன அப்படின்றத நீங்கள் பதிவு செய்யுங்க. அடுத்த பதிவை பார்க்கலாம்.